ரசிக பெருமக்களே, மனிதர்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் நம்ப மறுக்கிறதுன்னு ஒரு அருமையான வரி ரஜினி பாடியிருப்பார். மனுஷனுக்கு ஆசை ஆசை ஆசை, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இரும ஆரம்பிக்கிறான், தும்ம ஆரம்பிக்கிறான், கழுத்து வலி, கால் வலி, ஆஸ்மா அப்படின்னு 1008 வியாதி வருது. அப்போ தான் அவன் டாக்டரை பார்க்கணும் துடிக்கிறான். எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கேட்குறான். இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு இறைவா ஏதாவது வழி பண்ணக்கூடாதாங்கிறான். கோயிலுக்கு போகிறான், ஆஸ்பத்திரிக்கு போகிறான், என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறான். ஆனால் இந்த சின்ன திரைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய அற்புதமான மருத்துவர்கள், அற்புதமான சிகிச்சை முறைகளை எல்லாம் இந்த சின்ன திரை மூலமாக உங்களுக்கு தெரிந்த எங்களை போன்ற நபர்களை வைத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் குணமாக இருக்கிறார்கள். அப்பா, ஆபத்பான மாதிரி இந்த டாக்டர் வந்தாரியா, நல்ல நேரத்தில் இந்த டிவி நிகழ்ச்சி வந்ததுயா என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு நிறைய டாக்டர்களை பார்த்துருக்கிறோம், நிறைய வைத்திய முறைகளை பற்றி தெரிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகிற ஒரு டாக்டர் ரொம்ப இளமையான, திறமையான, அருமையான டாக்டர். டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி. இவர் ஈரோட்டில் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு. ஈரோட்டில் தான் தலைமை ஆஸ்பத்திரி. இந்தியாவிலேயே 26 இடத்துல பிரான்ச் இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக நிறைய இடங்களில் இந்த ஆஸ்பத்திரிக்கு பிரான்ச் இருக்குது. இவருடைய வைத்திய முறை அக்குபஞ்சர் அண்டு வர்ம சிகிச்சை. இது மூலமாக வியாதிகளை குணப்படுத்துகிறார். மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம். இந்த வியாதி இதனால் வருகிறது என்று தெரிந்து கொண்டு நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இது நல்ல நிகழ்ச்சி, நல்லா பாருங்கள், கூர்ந்து கவனியுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக நீங்கள் வாழ்வீர்கள். டாக்டரை சந்திக்கலாமா? வணக்கம் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் முதல்ல ரசிகர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன். கண்டிப்பாக. என்னுடைய பெயர் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி. நான் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவன். என்னுடைய வியாதிகளுக்காக அக்குபஞ்சர் வர்ம சிகிச்சையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய வியாதிகளை குணப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். அதன் பிறகு இந்த மருத்துவத்தினுடைய அதிசயத்தை, மகத்துவத்தை அறிந்த பிறகு இந்த மருத்துவத்தை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்குபஞ்சர் சிகிச்சை மையங்கள் தமிழகம் எங்கு நாங்கள் ஆரம்பித்தோம். கேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நேமில் தான் இந்த பயிற்சி மையங்களை அரசு அனுமதி பெற்று பாரத் சேவாக் சமாஜ் என்ற மத்திய அரசோடு இணைந்து இந்த பயிற்சி மையங்களை ஆரம்பித்தோம். அதற்கு பின்னால் பயிற்சி மையங்களில் வந்த நிறைய மாணவர்கள் சிகிச்சை வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்கு இணங்க தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 28 இடங்களுக்கு மேலே நம்மளுடைய சிகிச்சை மையங்கள், அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேர் ஃபவுண்டேஷனுடைய இணை நிறுவனமாக ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நேமில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே 14 விதமான சிகிச்சை முறைகள் நாங்கள் கொடுக்குறோம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, ஹெர்பல்ஸ், வர்ம சிகிச்சை, ஃப்ளவர் தெரப்பி, ரெஃப்ளக்ஸ் தெரப்பி, ரெய்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி 14 விதமான சிகிச்சையை நாங்கள் கொடுக்குறோம். யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மூல காரணத்தை ஆராய்ந்து நாங்கள் சிகிச்சை கொடுக்கறதுனால இந்த வியாதிகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனித்தனியாக பார்க்காம நோய்கள் அத்தனைக்குமே தீர்வு ஒரே இடமாக ஹெர்போ கேர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாரோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம உங்களை அழைக்கிறோம். இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா, கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, அதாவது கிட்னியில் கல் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது. இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாமல் ரிமூவ் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக சார் எல்லாமே சொல்கிறாங்க, கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, பித்தப்பையில் கல் இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிட்னியில் இருக்கிற கல் எடுக்கிறதோ இல்லை பித்தப்பையில் இருக்கிற கல் எடுக்கிறதோ ஆப்ரேஷன் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதா நம்மளுடைய. ஏன் அப்படின்னா, கிட்னியில் கல் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் சார். நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கிட்னியில் கல் வராது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் 10க்கு 10 ரூமில்
காற்றோட்டம் இல்லாமல் ஏசியில் படுத்து தூங்குறாங்களோ, கொசுவுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டு காற்றோட்டம் இல்லாமல் தூங்குறோம் சார். ஆமாம். அவர்களுக்கு கண்டிப்பாக கல் வரும் கிட்னியில். ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு 10க்கு 10 ரூமில் தூங்குறீங்க. தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்து ஆக்சிஜன் வந்து காலியாயிரும். அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காலியாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நுரையீரலால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து உடம்பு சப்ளை பண்ண முடியாது. எல்லாருடைய செல்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. உடனே பார்க்கும், என்னடா இது நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது, பட் ஆக்சிஜன் தேவை இல்லையா? ஆக்சிஜன் தான் உடம்பு வந்து உயிர் வாழ முடியும். உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, செகண்ட் லங்ஸாக இருக்கக்கூடிய கிட்னி கிட்ட ஹெல்ப் கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூமில் தூங்கிட்டு இருக்காரு, ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது, பட் வந்து செல்கள்லாம் வந்து பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி கிட்ட ஹெல்ப் கேட்கும். அப்போ உடனே கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய வேலையை ஒதுக்கி வச்சுட்டு, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருப்பீங்க, திடீர்னு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வேலையை பார்க்க போவோம் இல்லையா சார்? அந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து உயிர் வாழ்றது தான் உடம்புக்கு மிக அவசியம். செல்கள் உயிர் பிழைக்கணும். அப்போ ஆக்சிஜன் தேவை. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்னி தன்னுடைய வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய வேலையை செய்யும். எப்படி அப்படின்னா, H2O அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தண்ணியில் தானே சார் இருக்குது. உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தண்ணி தாகம் வந்து ஏற்படும். உடனே வந்து உடம்பு எழுப்பி விட்டுரும். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம உடனே பாத்ரூம் போவோம். பாத்ரூம் போயிட்டு பொண்ணுக்கு போயிட்டு மீண்டும் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து படுப்போம். தண்ணி குடிச்சு வந்து படுத்தவொடனே அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து மற்ற செல்களுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை கிட்னி பார்த்துக்கும். ஸோ அப்போது அந்த சமயங்களில் அதனுடைய வேலையை வந்து குறைச்சிக்கும். அப்போது அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த தாதுக்கள்னு சொல்லக்கூடிய மினரல்னு சொல்லக்கூடிய கற்களாக அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அவர்கள் செய்ய வேண்டியது, முதல்ல ரூமை காற்றோட்டமாக, காற்று வெளியிலேயும் உள்ளேயும் போயிட்டு வர மாதிரி வந்து அவங்க பயன்படுத்தினாவே கிட்னியில் கல் வராது. இப்போ நீங்கள் வேணால் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கிட்னியில் கல்லுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் மீண்டும் கல் வந்துடும். ஏன் கல் வந்துச்சுன்னு காரணம் தெரியாமல் மீண்டும் மீண்டும் ஆப்ரேஷன் பண்ணுறான், மீண்டும் மீண்டும் மருந்து சாப்பிட்றோம். அது தப்பான கான்செப்ட். அது அவசியமே இல்லை. அதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, வருமுன் காப்பது நல்லது மாதிரி. நோய் வந்த பின்னாடி நம்ம வந்து அலைஞ்சி உடம்பை கெடுத்துக்கிட்டு பணம் செலவழிச்சு வீண் டைம் வேஸ்ட் பண்ணி விரயம் பண்ணுறதை விட, வரதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம்னாவே போதுமானது. பித்தப்பைக்கும் அதே தானே? பித்தப்பை அதே மாதிரி தான் சார். பித்தப்பையில் நீ கல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட என்ன பண்ணுறோன்னா, பித்தப்பைக்காக மட்டும் சில மூலிகை சாறுகளை நம்ம கொடுப்போம், மூலிகை மருந்து கொடுப்போம். ஏன்னா பித்தப்பை கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரைச்சி வெளியிருக்கக்கூடிய சிகிச்சை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வர்மம் அக்குப்பஞ்சர் சிகிச்சை கொடுத்து ஒரு சில மருந்துகளை உள்ளுக்கு கொடுப்போம். கொடுக்கும் பொழுது அதனுடைய பித்தப்பைக்கல் 6 மாதத்தில் வெளியே வந்து தானாக கரைஞ்சி வெளியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கிட்னியில் கல் இருக்கோ அவர்கள் செய்ய வேண்டியது ரூமை காற்றோட்டமாக வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் கதவை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொசு இருக்குமே, இன்னைக்கு கொசு பிரச்சனை அதிகமாக இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க செய்ய வேண்டியது கண்டிப்பாக கொசு வலையை கட்டி தான் தூங்கணும், வேறு வழியே கிடையாது சார். கரெக்ட். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, 10க்கு 10 ரூம் தூங்குறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அதில் வேற கொசு வத்தி வச்சிட வேண்டியது. அது கெமிக்கல் அவ்வளவும் பற்றி ரசாயன பொருள்கள். அதை சுவாசிக்கும் பொழுது இன்னமும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாயிரும். அப்போ ஏன் நுரையீரல் பாதிக்காது, கிட்னி பாதிக்காது? ஸோ தயவு செய்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் இந்த படுக்கக்கூடிய முறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதே மாதிரி நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, படுக்கும் பொழுது தயவு செய்து வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. அவங்க படுக்கும்போது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தை தவிர்த்து மற்ற திசைகளில் வச்சு படுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால வந்து கிழக்கு பக்கமோ மற்ற தெற்கு பக்கமோ தலை வச்சு படுக்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே முடி வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர். நல்ல கருகருன்னு என்னமா வச்சுருக்காயா முடிய அப்படிம்பாங்க. 6 அடி கூந்தல் 4 அடி மீது மோதுவது நெடி சந்தோஷம்னு கவிஞர் பாடியிருக்காரு. திருவிளையாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிக்காகவே பார்வதிட்ட வந்து இது சேர்க்க முடியான்னு பெரிய நக்கீரன் சிவபெருமான் கூட ஆர்கியூமெண்ட்டே பண்ணுவார். ஆக முடி ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆண்களுக்கு முடி உதிர்ந்தால் கூட பரவாயில்ல, விக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அடர்த்தியான கேசம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதிலேருந்து முடி உதிரும்போது அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுடைய அழகு பாதிக்கப்படுது. இந்த முடி உதிர்தலை தவிர்ப்பதற்கு உங்கள் மருத்துவத்தில் சிகிச்சை உண்டா?
அதாவது சார், முடி பிரச்சனைகள், முடி உதிர்தல், முடி வளருதல், அதாவது முடி உடையிறது, முடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆழமாக அங்கிருந்து அப்படி பிச்சுட்டு வந்துடும். முடியில நிறைய கான்செப்ட் இருக்கு சார். முடி உதிர்தல் ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் நுனி இருக்கு பார்த்தீங்களா, நுனி அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பாதி பாதியாக வந்து கட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுசாக வந்து பிச்சுட்டு வந்துடும். சில பேருக்கு சொட்டை இருக்கும். இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியுடைய சக்தி ஓட்ட பாதைகள், கிட்னியில் உங்களுக்கு சக்தி ஓட்ட பாதைகள், கிட்னியுடைய சக்தி வந்து குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்ம கிட்னியுடைய சக்தி ஓட்ட பாதையை சரி பண்ணும் பொழுது நமக்கு இந்த முடி உதிர்தல் பிரச்சனை அப்படிங்கிறது நிரந்தரமாக தீர்வு கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் முடி உதிர்வதற்கு கேட்கும்போது, முடி உதிர்வதற்கான காரணங்கள் சொன்னேன் இல்லையா, முடி வளருவதற்கு நம்மகிட்ட சிகிச்சை முறைகள் இருக்கு. அப்படியா? இது எல்லாமே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, அழகு. ஆமாம், இன்னைக்கு வந்து பெண்கள் பியூட்டி பார்லர் அப்படிங்கிறது நிறைய காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாள் வந்து பியூட்டி பார்லர்லேயே குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ நம்ம மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து இந்த அழகு கலையை வந்து மேம்படுத்திக்க முடியும், அழகை மேம்படுத்திக்க முடியும். திருப்பூரில், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகு கலை வச்சிருக்க நிபுணர்கள், அதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பயின்று நாங்கள் சொல்லித்தரோம் சார். ஓகே. நான் வந்து சிகிச்சை மட்டும் கிடையாது, இந்த சிகிச்சைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு, ஒரு பாத்திர கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சார் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நேரம் நல்லா இருக்கு, என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய தன்னம்பிக்கை அப்படி சொல்லுவாரு. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்னா, எங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறோம், தயவுசெய்து பயன்படுத்திக்கிங்க. அதாவது எப்படி கொடுத்தா சிகிச்சை வந்து குணமாகும், எந்த புள்ளியை தூண்டணும், என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற சிகிச்சை முறைகளை தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதற்கான பயிற்சிகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பயிற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பியூட்டி பார்லர் நடத்தக்கூடிய நிறைய பெண்கள் வந்து நாங்கள்கிட்ட படிச்சாங்க. படிச்சுட்டு அவங்க இன்னைக்கு அழகு கலையில மிக ஒரு சிறந்த நிபுணராக இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இருக்கக்கூடிய நம்மளுடைய விலங்குகள், இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே எல்லா உயிரினமே பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக அதனுடைய அழகு தன்மை குறையும் இல்லையா. ஆனா ஒரே ஒரு உயிரினம் மட்டும் வயது ஆக ஆகத்தான் அழகாக இருக்கும். அது எந்த உயிரினம் தெரியுமா சார்? பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா புழுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். வயசு ஆக ஆக தான் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக வந்து அதனுடைய அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஹெர்போ கேர்ல நீங்க இணையும் பொழுது உங்களுடைய அழகு என்பது மேம்படுத்த, அதாவது வயதாக வயதாக நம்முடைய மேம்படுத்திக்க முடியும். அதற்கான அற்புதமான சிகிச்சை பயிற்சிகள் நான் கொடுக்குறோம் சார். அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று, ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. இப்போ வந்து இன்னும் பிரபலமாக பேசப்படுற வியாதி, எனக்கே இருக்கு அந்த வியாதி, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன். உட்காந்தா எந்திருக்க முடியல, என்ன சில சமயங்களில் கால் நடக்க முடியாமல் பாதமே உள் பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, கழுத்து வலிக்குது. அதுக்கு நாங்கள் ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறோம், அது அடிக்கிறோம். அந்த நேரத்துக்கு அது குணமாக இருக்கே தவிர நிரந்தரமான ஒரு நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கல. அந்த முட்டு வலி, இடுப்பு வலி, முட்டு தேய்மானம், இதுக்கெல்லாம் உங்கள் மருத்துவ சிகிச்சை என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியணும். நம்முடைய மருத்துவ முறைகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஹெர்போ கேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடுப்பெலும்பு தேய்மானம், முட்டெலும்பு தேய்மானம், தோள்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கை தூக்க முடியாதது, கழுத்தை திருப்ப முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து சர்வ சாதாரணமாக ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்திக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இது. நிறைய பெண்கள் இந்த மூட்டு வலியால் பாதிக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா நரக வேதனை. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த செத்து போயிடலான்னு கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்கிட்ட வந்து அழுவாங்க, என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. சார் நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, 5 வருஷம் 10 வருஷம் பார்த்துட்டேன், எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, நடக்க முடியல, உட்கார முடியல, டாய்லெட் பார்க்க முடியல அப்படிங்கிறது அவங்க கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது சார் யாராக இருந்தாலும் வந்து அழுதும். ஆமாம் ஆமாம், அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சம்பவங்களை நான் பார்க்குறேன் சார் நான். ஸோ தயவு செய்து இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக எந்த விதமான ஆப்ரேஷன் இருந்தாலும் குணப்படுத்திக் கொள்ள முடியும் சார். எங்ககிட்ட 5 வருடம் 10 வருஷம் வந்து காலை மடக்க முடியாது சார். காலை மடக்க முடியாமல் வருவாங்க,
காலை நீட்ட முடியாமல் வருவாங்க. ஓ, அவர்களை நம்மளுடைய வறுமை சிகிச்சையில் உடனடியாக அவர்களை காலை மடக்கி உட்கார வச்சு வலியை நிப்பாட்டிடுவோம். வெரி குட். அவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வரும்போது நடக்க முடியாமல் தடுமாறி வருவாங்க. ஆனால் உடனடியாக வெளியில் போகும்போது ஆப்ரேஷன் பண்ணதான் மட்டும்தான் தீர்வுன்னு சொன்ன அந்த ஒரு பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வெளியில் போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு போவாங்க. பரவாயில்லையே. அது L4 L5 கம்ப்ரெஷன் சொல்லக்கூடியது எலும்பெலும்பு தேய்மான ஆப்ரேஷன் பண்ணால் தான் குணப்படுத்த முடியும். கழுத்து திருப்ப முடியாது. கழுத்து வலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நான் கழுத்தை திருப்ப வச்சுருவேன். வித்தின் 5 மினிட்ஸில் வந்து காலை மடக்கிடுவேன். காலை வந்து நல்லா உட்கார முடியும். சமணங்கோல் போட்டு உட்கார வைக்கலாம். ஓகே. சொல்லுவாங்க 5 வருஷம் ஆச்சு சார் தலைவலி நிற்கல. ஆமாம். 10 வருஷமா மைக்ரைன் சொல்லுவாங்க. நம்மளோட சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த தலைவலி நிப்பாட்டிடலாம். நீங்கள் கண் கூட அப்பயே பார்க்க முடியும். சரி சரி. நாங்கள் அதே மாதிரி வந்து எனக்கு கால் நடக்க முடியாமல் சிரமப்படுறவங்க எல்லாமே வித்தின் வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து நடக்க வைக்கும்பொழுது அவங்களுக்கு ஆனந்தம் இருக்குது பாருங்கள். பெரிய ரொம்ப அற்புதம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த வாழ்த்துக்கள்லாம் நான் கேட்கும் பொழுது உண்மையிலேயே இந்த ஒரு கலையை கொடுத்த இறைவனுக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது நான் நன்றி சொல்லி தான் படுக்கிறது வழக்கம். நாங்கள் வந்து இந்த மாதிரி டாக்டரை கொடுத்த அந்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு எது தெரியாது, எத்த தின்னா பித்தந்தளின்னு அலையிறோம் பாவம். இந்த மாதிரி ஒரு சிகிச்சை இருக்குதுன்னு சத்தியமாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை ரசிகர்களும் இந்த மாதிரி வலி வரும்போது உங்களை தான் வருவாங்க, உங்கள்கிட்ட தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய கிளைகள் வேறு இருக்குது. ஒரே ஒரு இடத்துல ஈரோடில் தான் இருக்குது அப்படின்னா தான் எங்களுக்கு சிரமம் ஈரோட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே போய் காட்டுறோம், அவ்வளோதானே? கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் மூட்டு வலின்னு உள்ளே வந்துட்டீங்கன்னா வெளியில் போகும்போது குணமடைஞ்சு தான் போவீங்க. அதில் வந்து உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். கேட்குறதுக்கே ரொம்ப, நான் மட்டும் இல்லை, இப்போ இங்கே கேட்டுட்டு இருக்கிற அத்தனை ரசிகர்களுமே ரொம்ப இதனால் பயனடைய போகிறாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த மூட்டு வலிக்கு காரணம் வந்து ரத்த சோகை சார். ரத்த சோகைங்கிறது ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை, ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி. உடனே வந்து இரும்பு சத்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடுவோம், ரத்த சோகைக்காக மருந்துகள் சாப்பிடுவோம். நம்ம ஆக்சுவலாக அது வந்து நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரத்தம் எப்படி உருவாகுது அப்படின்னா எலும்பு மஜ்ஜைகள். ஓகே. எலும்பு மஜ்ஜைகள் இருந்தால் ரத்தம் உருவாகுது. ஸோ நம்ம இந்த தைராய்டுன்னு ஆரம்பத்தை சொன்னோம் இல்லையா, இந்த கால்சியத்தை, நல்ல கால்சியத்தை உருவாக்கி இந்த எலும்புகளை பலப்படுத்தி நம்ம சரியான முறையில் நம்மளுடைய எலும்புகளை வச்சுக்கும் பொழுது இந்த மூட்டு வலிங்கிற பிரச்சனை வராது, ரத்த சோகைங்கிற பிரச்சனை வராது. அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுடு தண்ணீரை காய்ச்சி நம்ம குடிக்கிறோம் நாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தண்ணீரை காய்ச்சி குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன், டீ காஃபி நல்லதுன்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி வந்து பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். டீ காஃபி இந்த தண்ணீர் வந்து காய்ச்சி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். தண்ணீர் வந்து நீங்கள் காய்ச்சி குடிக்கும் பொழுது ரத்த சோகை நோய் கண்டிப்பாக வரும் சார். இதெல்லாம் நம்மளோட கான்செப்டில் சொல்லுவோம் நாங்கள். தயவு செய்து வந்து இந்த மூட்டு வலி தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கக்கூடிய, அதுவும் விரைவாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த கண் பார்வை, அது ஒரு பெரிய பிரச்சனை. காது சரியாக கேட்காதது, இதுக்கு உங்களுடைய சிகிச்சை முறைகள் என்ன சார்? இந்த கண் பார்வையை பற்றி கேட்டிருந்தீங்க, கோளாறுகள் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் நாம். ஸோ தயவு செய்து கண்களில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்ணை பார்க்காம லிவரை பார்க்கணும். என்ன சார் கண்ணை பார்க்க சொல்ல லிவரை பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்குது. இப்போது மஞ்சக்காமால் ஒருத்தருக்கு வருது. ஸோ இந்த மஞ்சக்காமலுடைய பாதிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா கண்ணில் தெரியும். ஒருத்தர் லிக்கர் சாப்பிட்றாரு, லிக்கர் சாப்பிடும்பொழுது லிவர் பாதிப்பு உண்டாகுது, அப்போ கண் வந்து சிகப்பாக மாறுது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்குது. கண்ணில் பிரச்சனைனா கல்லீரல் தெரியும், கல்லீரல் பிரச்சனைனா கண்ணில் தெரியும். கல்லீரல் சரி செஞ்சிட்டோம்னா கண் சரியாயிடும். கல்லீரலுடைய அமைப்பும் கண்ணோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நுரையீரலோட அமைப்பும் மூக்கோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். நுரையீரலில் பிரச்சனைனா மூக்கில் தெரியும், மூக்கில் பிரச்சனை நுரையீரலில் தெரியும். ஸோ நீங்கள் நுரையீரலை அப்படியே சின்னது பண்ணி பார்த்தீங்கன்னா மூக்கு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கிட்னியோடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காதில் தெரியும். கிட்னியோடைய குறுக்கு வெட்டு தோற்றம் பார்த்தீங்கன்னா காது மாதிரியே இருக்கும். ஸோ காதில் பிரச்சனைனா கிட்னியை பார்க்கலாம், கிட்னியை பிரச்சனைனா காதில் பார்க்கலாம். அதே மாதிரி நாக்கில் பிரச்சனையை வச்சு ஹார்ட்டோடைய ப்ராப்ளத்தை பார்க்க முடியும். ஸோ ஹார்ட்டும் இதயமும் நாக்கும் கூம்பு வடிவத்தில் ஒரே மாதிரி இருக்கும்.
ஸோ நாக்கில் ப்ராப்ளம் இருந்தால் ஹார்ட்டில் இருக்கும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் நாக்கில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மண்ணீரலும் உதடோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாட்டை உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய நமது முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வைத்தே நம்ம சொல்ல முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ தயவு செய்து இந்த கண்ணில் பிரச்சனைகள், காதில் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் கண்ணையோ காதையோ நாம் ஆராயாமல் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கிட்னியவோ இல்லை லிவரையோ நம்ம சரி செய்யும் பொழுது இந்த பார்வை கோளாறு என்பது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இன்றைக்கி குழந்தைகள், 5 வயது குழந்தைகள், 6 வயது குழந்தைகள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மொத்தமான கண்ணாடிகள் போட்டதை நான் பார்க்குறேன் நம்ம. ஸோ தயவுசெய்து அவர்கள் நம்மளுடைய ஹெர்போகேர் அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு உள்ளாக அவர்களுடைய கண்ணாடியை கலட்டக்கூடிய சிகிச்சை முறைகளை நாங்கள் தருகிறோம். அதன் பின்னால் அவர்கள் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு 16 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த மாதிரி கண் ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது 1 வருட காலம் நம்மளுடைய தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணாடியை முழுவதுமாக கழட்டக்கூடிய சிகிச்சை முறைகள் நம்ம ஹெர்போகேரில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்கள் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கேள்வி என்னென்னா, இதுவும் காமனாக இப்போ நம்மளுடைய ரொம்ப அதிகமாகிட்டே வருது. பிபி செக் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹார்ட்டில் ஏதோ ரத்தம் அடைச்சிட்ருக்கு, ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பைபாஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா? உங்கள் மருத்துவத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், பிபின்னு கேட்டிங்க சார். ஆக்சுவலாக எங்களுடைய ஹெர்போகேர் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பக்கவாதம் இல்லாத, மாரடைப்பு இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ பிபி அப்படிங்கிறது ஒரு வியாதியே இல்லை. இப்போது நான் சாதாரணமாக அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். இப்போது என் உடம்புல பிபி செக் பண்ணி பாருங்கள், பிபி நார்மலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கையை இப்படி மெதுவாக இப்படி ஆட்டுறேன். இப்படி ஆட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த திசுக்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுகிறது, சக்தி தேவைப்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ 2 கையும் சேர்த்து ஆட்டுறேன் நான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னமும் பிபி அதிகரிக்கும். எந்திரிச்சு மாடிப்படி மேலே ஏறி போகிறேன். அப்போ என்னாகும், இன்னும் பிபி அதிகரிக்கும். இங்கேருந்து அந்த ரோடுக்கு ஓடுறேன். நான் ஓடிட்டு இருக்கும்போது என்னை ஒருத்தர் நிப்பாட்டி திடீர் நிறுத்தி, அப்போ பிபி செக் பண்ணி பாருங்கள், மிக அதிகமாக இருக்கும். போய் உடனே அந்த சமயத்தில் பிபி செக் பண்ணிட்டு, ஐயோ இவ்வளோ பிபி இருக்குது, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? ஸோ எந்தெந்த நேரங்களில் பிபி என்பது உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்கள் சம்மந்தப்பட்டது. அந்த செல்கள் எவ்வளவு சாப்பிடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பிபி. சப்போஸ் இப்போது ஒருத்தர் மூட்டு வலியால் அவதிப்படுறாரு. மூட்டில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே பலம் இழந்து போச்சு, செயல்பாடு குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செல்களை குணப்படுத்துவதற்காக இந்த இதயம், நம்மளுடைய இதயம் என்ன பண்ணுன்னா, சக்தி ஓட்டத்தை அதிகரிப்பதற்காக, அந்த குணப்படுத்துவதற்காக ரத்தத்தை அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை.